அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. எங்க அம்மாவையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா எங்க அம்மா எனக்கு அறிவுரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்திஜீவி சோசியல் மீடியால பேட்டி கொடுத்தது பரவலா பேசப்படுது. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் யாரை பேட்டி எடுக்கணும், எவ்வளவு பேட்டி எடுக்கணும், அவங்களுக்கு இஸ்லாம் குறித்து எவ்வளவு தகவல் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கல நிலவரம் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியாமலே இந்த மீடியா ஆட்கள் கூப்பிடுறாங்க தங்களுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு ஆள்ல தான் இவங்க ஜெபின்கிற இந்த அம்மா புர்கா போட்டுட்டு பேசிய செய்தி 2 தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டிருக்கு. அந்த இதை பேசி அவங்க விஷம கருத்தும் அதுல தவறான புரிதலும் உலக ஓட்ட என்ன நடக்குதுங்கிறது தெரியாம பேசியிருக்கிறத இதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இது ஏன் நம்ம பேசணும்னு கேட்டா முக்கியமான தகவல் என்னன்னா, அவங்க புர்கா அணிஞ்சிருக்காங்க. அந்த புர்கா அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட அவங்களுடைய கழுத்து போய் தான் தெரியக்கூடிய அளவுக்கு புர்கா அணிஞ்சு, தன்னுடைய முடிகள்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு புர்கா அணிஞ்சு, கையெல்லாம் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமுடைய புர்கா இதுதான் அப்படின்னு காட்டுற மாதிரி நடந்து கொண்டு அவங்க புத்திஜீவி மாதிரி பேசுற மாதிரி, பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுற மாதிரி பல்வேறு தகவல பேசியிருக்கிறாங்க. அது இருக்கக்கூடிய ஆபத்தான கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த தகவலை பதிவு செய்யறோம். முதலாவதா இந்த அம்மா யாருன்னு சொன்னா, சென்னையில வசிக்கக்கூடிய ஒரு அம்மாங்க. இவங்க தன்னுடைய தம்பிக்கு டீச் பண்ணாங்களாம். என்னன்னா அந்த செக்ஷுவல் கல்வியை பத்தி டீச் பண்ணாங்களாம். அது மாதிரி யாரும் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்றாங்க. குறிப்பிட்ட அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு முழு இஸ்லாமிய உலகத்திலையும் அப்படி யாரும் செய்வது கிடையாது என்பது போலவும், அதே மாதிரி இஸ்லாத்திற்கு புறம்பான பேச்சும் நடைமுறைக்கு ஒத்து வராத இந்தியாவினுடைய பல்வேறு விதமான சம்பவங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு இவங்க பேசியிருக்கிறாங்க. முதலாவதா இவங்க பேசக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா, தம்பிக்கு எல்லாத்தையும் போதிச்சாங்களாம். இப்ப நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், எல்லாத்தையும் இது இந்த உறுப்பு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. அதே மாதிரி பெண்களுடைய கண்களை பார்த்தாப்ப நம்ம பேசணும் அப்படியெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு இடத்துல இன்ஸ்டால அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் போனாங்க. அப்படி போனப்ப அதுல பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் ஹாய் அண்ணா பர்த்டே அப்படின்னு போட்டாங்க. அப்படி போடுறப்ப நான் பார்த்து கேட்டேன், உனக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் ஃப்ரெண்டாடா அப்படின்னு கேட்டேன். ஆமா, இவங்கெல்லாம் தங்கச்சியா பாக்குறேன் அப்படின்னு அந்த பையன் யதார்த்தமா சொல்லியிருப்பான் போல. தங்கச்சியை பார்க்கணும், ஃப்ரெண்டா எடுத்துக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசியிருக்காங்களாம். சரி, ஓகே, இந்த தகவல் அப்படியே இருக்கட்டும். என்சிஆர்பி தகவல் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துல 2020 2021 வரைக்கும் 19.4% கற்பழிப்பு வழக்குகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதுல பெரும்பாலும் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, அது இளையதளங்கள் மூலியமா நண்பானவர்கள் இவங்க அந்த கற்பழிப்புக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி குடும்ப நண்ப வட்டாரங்கள் நண்பர்கள்னு சொல்லி பழகிக்கிட்டு ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லல, இந்த என்சிஆர்பி இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா இந்த அம்மா பேசுறப்ப முழுவதுமே இந்த அம்மா முன்னுக்கு பின் முரணா தான் பேசுறாங்க. ஒரு மீடியால சொல்றாங்க என்னன்னா, இன்னைக்கு இருக்க ஆண்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்காங்க, கத்துக்கிறாங்க. நீங்க ஆண்களுக்கு மட்டுமே என்ன அவனை இது பண்றீங்க, பெண்களுக்கு மட்டுமே நீங்க என்ன பண்றீங்க, ஆண்களுக்கு போதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசுறாங்க. அது இன்னொரு சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம நல்ல விஷயத்த போதிச்சா நல்ல ஒரு சொசைட்டி உருவாகும்ல, மேபி உருவாகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கணும். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு சொசைட்டி மோசமா இருக்கா, நல்லா இருக்காங்க? எவ்வளவு கற்பழிப்புகள், உதாரணத்துக்காக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன், எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லி. மத்திய பிரதேச கூட உஜ்ஜயினியில ஒரு சம்பவம் நடைபெறுதுன்னா, மதுவை குடிச்சிட்டு வெட்ட வெளியில ஒரு பெண்ணை ஒருத்தன் கற்பழிக்கிறான். அதை வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க சுத்தி நின்று, அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. உலக தளவுல இன்னைக்கு இந்த கற்பழிப்புகள்லாம் ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஒரு சேனல சொல்றாங்க இன்னைக்கு இருக்க ஆளுங்க நல்லா இருக்குங்கிறாங்க. உண்மையில அப்படியா இருக்கு? இந்தியாவுல கற்பழிப்பு வழக்குகள்ல மிக அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றவியல், பொதுவான குற்றவியல் தண்டனைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்கு. 4,28,728 கற்பழிப்பு வழக்கு நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 40,000 பெற்று கற்பழிப்பு வழக்குகள்ல ராஜஸ்தான் முன்னிலை. பெண்களுக்கு எதிரான பொதுவான குற்றத்துல உத்தரப்பிரதேசம் 50,000 வழக்குல செஞ்சுச்சு முதன்மையாளத்துல இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இதுல போற போக்குல தமிழ்நாடு இதெல்லாம் பிரிச்சு பேசாதீங்க. 2 பேர் டூர் போறதுக்காக ஃபாரின்ல இருந்து வந்தாங்க. அப்படி வர்றப்ப அந்த ஒரு பெண்மணியும் இந்த ஃபாரினரையும் கணவனையும் அடிச்சு அந்த பெண்ணை சீரடிச்சுட்டாங்க. அந்த விஷயமா பேசுறப்ப நீங்க அது இதெல்லாம் பிரிச்சு பேசாங்கிறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி இல்லைங்கிறதா உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டுல விகிதாச்சாரம் கம்மியா இருக்கு, இல்லைன்னு சொல்லாம குறைவா இருக்கு, 1% தான் இருக்குது அப்படிங்கிறது என்சிஆர்பி தரக்கூடிய தகவலா இருக்குங்க. அதே மாதிரி அஸ்ஸாம் போன்ற பகுதியெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இவங்க பேசுறது முழுக்கவுமே தவறாக இருக்குது. அதாவது இஸ்லாமிய ரீதியாகவும் தவறா இருக்குது, பொது ஓட்டம் இருக்குல்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதுக்கும் தவறா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம நம்ம லிப்ஸ்டிக்கை பத்தி பேசுறாங்க. லிப்ஸ்டிக், காஜல் இதெல்லாம் போடுறவங்க கெட்டவங்க கிடையாது. அப்படி யாருக்கு கெட்டவங்கன்னு சொன்னா, நம்ம என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, லிப்ஸ்டிக்கா நீ காஜலா அதெல்லாம் ஆரோக்கியமானதா போட்டுக்க, கணவனுக்கா போட்டுக்கங்குது. இதுதான் அழகானது.
இதுதான் ஆரோக்கியமானது. இதெல்லாம் யாருக்கா போடணும்? நபிகள் நாயகம் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுக்கு இறையேசத்துக்கு அடுத்தபடியா என்ன வேலைன்னு சொன்னா, அவன் ஏவினார், கணவன் ஏவினா கட்டுப்படுவார், அவனை பார்த்தால் அவள் பரவசம் ஊட்டுவாள். இது அழகானதானங்க. அழங்க ஒரு ஒரு பெண்ணோட அழகு யாருக்கா இருக்க வேண்டும்? இததான் இஸ்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி காஜலை பத்தி சொல்லி அது மாதிரி மாத்தி பேசக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்க பயாலஜிக்கல் படிச்சிருக்காங்களாம். பயாலஜிக்கல் படிச்சிருக்கனால எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஆணிபூர்வமா போதிச்சாங்களாம். இவங்க அம்மாட்ட கூட சின்ன வயசுல போய் கேட்டாங்களா, எல்லாரும் இப்படி திருமணம் பண்ணிட்டு அங்க போய் குடும்பம் இருக்கலாம், அம்மா நான் உன்னே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் நீ செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அறிவுரை சொல்லியிருப்பாங்க போல. அதனால எங்க அம்மா எனக்கு எல்லாமே போதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க அம்மா போதிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சளவு போதிச்சிருப்பாங்க கூட. ஆனா உங்க தாயார் போதிச்ச அந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு புர்கா முழுமை பெற்று தரலாங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்குது. உங்க தாயார் இப்படி புர்கா போதிச்சிருக்க மாட்டாங்க, நீங்க தவறா பின்பற்றிட்டு இருக்கீங்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் உங்க அம்மா தாயார் போதிக்கிறபடி இஸ்லாம் இதை பத்தி எல்லாம் போதிச்சிருச்சு, எல்லோருக்கும் சொல்லியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு சொல்லி பெண்களை சொல்லுங்க, பெண்களை சொல்லுங்க, ஆண்களை சொல்லுங்க. ஆண்களுக்கு சொல்லியிருக்கு, இஸ்லாத்துல இருக்குது. குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம், ஆண்கள் தங்களுடைய பார்வை தாத்தி கொள்ளட்டும். இன்னொரு அத்தியாயத்துல ஆண்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். கது அஃப்லஹல் முஃமினூன், அவங்க தான் மூமின்கள், அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுங்க. அப்ப இந்த டீச் பண்ற விஷயத்தான் மையப்புள்ளியா வச்சு நீங்க பேசுறீங்க. இந்த டீச் பண்ற விஷயத்த இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லியிருக்கு. இவங்க இந்த அம்மா சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டு பெண்களையே இஸ்லாம் அடக்கி ஆளுதுன்னு எப்படி பாசிசம் ஒரு ஊதுகோலா இருக்குதோ அது மாதிரி அதே ஊதுகோல்ல அதே டோன்ல இந்த அம்மாவுக்கு பேசுறாங்க. பொதுப்படையே உங்களுக்கு அந்த இஸ்லாம் குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய புரிதலா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஓட்டம் ஓடுதோ அதை பத்தி பேசுங்கிறாங்க. அதான் நம்மளும் சொல்றோம், இன்னைக்கு எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? மாட்டினுடைய இறைச்சியை அடிச்சு கொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல 4,50,00,000 வழக்கு நிலுவையில் இருக்கு. 8,000 கோடி ரூபாய் இதுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதுவெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா அதற்காக மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பேச்சா இருக்குது. நம்மளுக்கு இன்னைக்கு இந்த அறிவுரையை சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொடுத்துருக்காங்களே. நீங்களே போச்சமா பேசுறீங்களே. எங்களை போன்ற அழைப்பாளர்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க மௌலவிமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க எப்படி வாழணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு போதிச்சிருக்காங்க. அதுக்காக சட்ட ஒரு வரையறு மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க போனீங்கன்னா தனிமையில இருக்கும்போது பெண்களோட ஒட்டி ஒராசி மாதிரி போகாதீங்க, தனிப்பட்ட முறையில அவங்ககிட்ட போன்ல அளவு கடந்து பேசாதீங்க. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் எல்லாமே இஸ்லாம்ல போதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்குதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அது தெரிஞ்சதுல கூட நீங்க வரையறை மீறி பேசுறீங்கிறதா உண்மையான தகவலா இருக்குது. அப்ப இந்த அம்மா முழுவதுமாக பேசி இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி இல்ல. இஸ்லாத்தினுடைய எந்த கொள்கை கோட்பாடுகளை சித்தாந்தம் புரியாதவங்க எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசியிருக்காங்க. இன்னொருத்தர் கூடுதல் என்னன்னா, இந்த அம்மா போட்டிருக்க புர்கா, இந்த அம்மா மாதிரி அணிஞ்சிருக்க இந்த உடை இதெல்லாம் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டதில்லை. ஏன்னா இஸ்லாம் மாதிரி தன்னை காட்டிக்கிறாங்க, அப்படிதான் அங்கேயே வச்சுக்கிட்டு பேசுறாங்க. ஒரு ஃபேண்டசியா பேசுறதுனால இந்த மாதிரி சேனல்ல எடுத்து போடுறாங்க. மீடியாக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க யாரை கூப்பிட்டு வர்றீங்க, அவங்களுக்கு இஸ்லாம் குறித்து எவ்வளவு அறிவு இருக்கு, பொது அறிவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையா இருக்கிறது. இது மாதிரியான உண்மையான செய்திகளை அறிந்து உண்மையான செய்தியை பரப்பக்கூடியவர்களா இருக்கணும். இது போன்ற செய்தி தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.